இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த வாழ வைக்கும் தெய்வங்களாகி ரசிக்க பெருமக்களே, இந்த மாதிரி வந்து சொன்னாங்க நம்மளுடைய. அப்புறம் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் இப்போ உங்கள் இந்த காஸ்டியூமில் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. அவரோட இடத்தை யாருமே பிடிக்க முடியாதுங்க. ரொம்ப ஒரு ஜெல் ஐட்டம் பேசிக்லி. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தம்மை வருத்த கூலி தரும். என் தாய்க்கும் என் தமிழுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரஜினி கேங் இந்த ஒரு அற்புதமான படைப்பில் எனக்கும் ஒரு அற்புதமான பாடலை பாட வாய்ப்பு கொடுத்த இசையமைப்பாளர் மதிப்புக்குரிய ஜோன்சன் ரூபர்ட் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த அன்பையும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். மழை பெய்கிறது பொதுநலம், கொடை பிடிக்கிறது சுயநலம். மழை பெய்கிறது பொதுநலம், கொடை பிடிக்கிறது சுயநலம். பொதுநலமாக நீங்கள் நிறைய படம் மியூசிக் பண்ணணும், சுயநலமாக எல்லா படத்துலையும் என்னையும் பாட வைக்கணும்னு வேண்டிக்கிறேன். இந்த படத்துடைய தயாரிப்பாளர் மற்றும் கதை நாயகன் என்னென்னு தெரில, கூல் சுரேசனை பக்கமே முகம் போகுது, அவரே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பாடலாசிரியர் மாதிரி கையில் பேனா பேப்பரை வச்சுக்கிட்டு ஒன்று விடாமல் வாட்ச் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. படத்தின் கதாநாயகன் மற்றும் தயாரிப்பாளர் ரஜினி கிஷன் சாரை நான் அன்பை நன்றி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு தயாரிப்பாளராக ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயுமே அவருடைய பங்களிப்பு இருக்கிறத என்னால் உணர முடியுது. ஏன்னா நான் ரெக்கார்டிங் நடக்கும்போதே நான் பார்த்தேன், அங்கேயும் வந்து அவருடைய அர்ப்பணிப்பு இருந்துச்சு. அதனால் இதே சுறுசுறுப்போடு இன்னும் தமிழ் ரசிகர்கள், உலக ரசிகர்கள் எல்லார் மனசுலையும் நீங்கள் இடம் பிடிக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு வாழ்த்துறேன், வணங்குறேன். எங்களெல்லாம் வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற ரசிக பெருமக்கள், பத்திரிகை ஊடகத்துறையை சேர்ந்த எல்லோருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். படத்தை பற்றி நல்லா எழுதுங்க, மக்கள்லாம் போய் தியேட்டரில் பாருங்கள் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த படத்தில் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பை தெரிவிச்சுக்கிறேன். நடிகர்கள், பாடகர்கள் மற்றும் இயக்குனர் சார், தயாரிப்பு நிறுவனம் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரஜினி கேங் குடும்பத்தில் நானும் ஒருவனாக இருக்கிறதுக்கு நன்றி. அடிக்கடி இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறோம். இதே மாதிரி இன்னும் நிறையா வரணும், நிறைய ஆடியோ ரிலீஸுக்கு எல்லோருமே நல்லா இருக்கணும். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி ரஜினி கேங்கோட ஒரு பங்காக இருக்கிறதுக்கு. மியூசிக் டைரக்டர் MS ஜோன்ஸ் ரூபர்ட், அவரோட மோர் தேன் 10 years இருக்கும் அவரோட. நான் ஐவ் பின் ஒர்க்கிங் வித் ஹிம். பிரில்லியன்ட் மியூசிக் டைரக்டர், வெரி ப்ராமிசிங் மியூசிக் டைரக்டர் இன்றைக்கி இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸில். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரோட மியூசிக்கில் நான் பாடுறதுக்கு. அண்ட் அவருக்கு இன்னும் அவரோட மியூசிக் இன்னும் மில்லியன்ஸை ரீச் பண்ணணும்னு நான் விஷ் பண்ணுறேன். த்ரூ திஸ் மூவி இது ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கணும் கெரியரில் நான் விஷ் பண்ணுறேன் ஜோன்ஸ். அண்ட் பிக் my best wishes to the whole team and wishing lots of success to Rajini Gang. இந்த திரைப்படம் பெரிய ஹிட் ஆகிறதுக்கு என் வாழ்த்துக்கள். டைரக்டர் சார், ரமேஷ் பாரதி சார், ப்ரொடியூசர்ஸ், ஹீரோ சார் ரஜினி சார், அண்ட் ரஜினி கிஷன் சார், அண்ட் ஹீரோயின் அவங்க. வெல்கம் டு தமிழ் சினிமா தேவிகா. அண்ட் யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். வேலையில் அமர்ந்திருக்கும் திரையுலக அவங்களுக்கும் வணக்கம். வந்து நான் டைரக்டருக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா டைரக்டர் வந்து ஹார்ட் ஒர்க் கேள்விப்பட்டிருக்கேன், இவர் பேய் ஒர்க்கு இவர். ஏன்னா இவர் என்கிட்ட கதை சொல்லும் போதே நான் நினச்சேன், அவர் ஒரு சொற்பமான நாட்கள் கேட்டார், இதில் எப்படி இவ்வளோ சீன் நீங்கள் எடுத்துவீங்களா? அண்ணே நீங்கள் வாங்கண்ணே நான் பார்த்துக்கிறேண்ணே அப்படின்னாரு. ஆனால் வந்து அப்படின்னா நாட்கள் கம்மியே தவிர, ஆனால் கால் சீட்டாக பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். காலையில் ஆரம்பித்தாருன்னா நைட் 2 மணி வரைக்கும் தான் போகும். ஏன் அவர் பேய் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, தூங்கவே மாட்டாப்புல. காலையில் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணேன். 10 நாளில் 7 நாள் பார்த்தீங்கன்னா நைட்டு அண்ட் டே, நைட் அண்ட் டேன்னு போகுது. நான் இவரை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட இந்த ஒரு கண்ணசவோ அப்படியே ஒரு சோர்வோ அப்படி இல்லவே இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க உதவி இயக்குனர்களும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரியே அதில் பார்த்திங்கன்னா சாரோட பையன்லாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாப்புல. சிம்மை வந்து
உதவி பண்ணணும். அதே மாதிரி கேமராமேன் சாரும் அதுக்கு ஈக்குவலாக இது பண்ணார். இப்போ வந்து சார் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ, இது தயாரிப்பையும் பார்த்துக்கணும், நடிப்புலையும் ட்ராவல் பண்ணணும். அது ரொம்ப சிரமம் அப்படின்றத இவரை வச்சு தான் நான் பார்த்தேன். ஏன்னா ஏற்காட்டில் ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு, எனக்கு இவருக்கு இப்போ ஒரு பெரிய லென்த்து டைலாக் இருந்துச்சு, அவருக்கு எடுத்து முடிச்சிட்டாங்க. அடுத்து எனக்கு க்ளோஸ் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எடுத்து முடிச்சோடனே நான் அந்த பெரிய டைலாக்கை நான் சொல்லி முடிச்சோடனே சூப்பர் சார் அப்படின்னு கை தட்டினார். பரவாயில்ல சார், தேங்க்யூ சார். இல்லை சார், பின்னாடி ஒரு போலீஸ் வண்டி போயிட்டே இருந்துச்சு, அது ரிட்டன் வந்துருவானு பயந்து, அதை வச்சு தான் சூப்பர் சார் அப்படின்னு. அது பெரிய விஷயம். ஏன்னா ரெண்டு இதுலேயும் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்ற போது. அதே மாதிரி நம்ம கூல் சுரேஷ் இதில் சூப்பராக பண்ணியிருக்காரு. முறைமாமன் கேரக்டர், ஹீரோயின் மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கல்கி, மொட்டராஜேந்திரனே பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாலுமே இது வந்து ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருக்கும், ஒரு த்ரில்லர் அண்ட் கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருக்கும். குறுகிய காலத்தில் இப்படி ஒரு நிறைவாக ஒரு படம் எடுத்திருக்கோம். அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நம்புகிறோம். இப்போ தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், கைத்தட்ட ரசிகர்கள் அனைவருக்கும் நன்றி. மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குகிற அளவுக்கு பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் பேட்டா பேட்டி ப்ளீஸ் கொஞ்சம் கை தட்டிடுங்க. தேங்க்யூ. இந்த ரஜினி கேங் இந்த படத்தில் நான் செகண்ட் ஹீரோ அப்படி தான் டைரக்டர் சொல்லி என்னை கமிட் பண்ணார். ஸோ டைரக்டர் ரமேஷ் பாரதி சாருக்கு என் மனமார்ந்த நன்றி. சம்பளம் கொடுக்கும்போது ப்ரொடியூசர் ரஜினி கிஷன் சார் அவரும் அப்படி தான் சொன்னார், நீங்கள் தாங்க செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லி. அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. இல்லை, நீங்கள் சிரிக்கிறது பார்த்து நான் எதோ பொய் சொல்ல நினைக்கிறீங்க. படம் பார்த்தீங்கன்னாக்க தெரியும், உண்மையிலேயே இந்த படத்தில் நான் செகண்ட் ஹீரோ. எனக்கு ஃபைட் இருக்குது, சாங் இருக்குது, நல்லா நிறையா காமெடி இருக்குது. படம் ஃபுல்லாக வருவேன், நல்லா ஜாலியாக பார்க்கலாம் படம். ஏன்னா நிறையா ரசிகர்கள் வந்து என்கிட்ட கேட்டாங்க, அண்ணா நீங்கள் தேட்டர் வாசலே நின்று கத்திகிட்டே இருக்கீங்களாண்ணா, நீங்கள் எப்போ ஸ்க்ரீனில் வர போகிறீங்க, உங்களை பார்த்து நாங்கள் கத்தி விசில் அடித்து சந்தோஷம் பண்ணோன்னு. அந்த ரசிகர்களுக்கு நல்ல ஒரு ட்ரீட்டு தான் இந்த ரஜினி கேங். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஹிட் வரும். அப்புறம் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் இப்போ உங்கள் இந்த காஸ்டியூமில் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஐயா மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. அவரோட இடத்தை யாருமே பிடிக்க முடியாதுங்க. புரட்சித் தலைவரோட மறு உருவம் வேணால் இந்த லெஜண்ட் ஐயா அவர்களை வேணால் சொல்லலாம். அவர் கூட முன்ன பின்ன அவரை மாதிரி கூட காஸ்டியூம் போட்டுருக்காரு. ஆனால் புரட்சித் தலைவரோட இடத்த நான்லாம் துளி அளவும் வந்து அது வந்து இடம் பிடிக்கவே முடியாது. அப்புறம் முனிஷ்காந்த் சார், நான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒன்றா சேர்ந்து நடித்தோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி அவர் கூட சேர்ந்து நடித்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆண்டனி சார், ஆண்டனி தாஸ் சார், உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா நீங்கள் பாட்டு பாடுறது மட்டும் இல்லை, பேசுகிறது கூட அது ஒரு 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 எனர்ஜெட்டிக்காக தான் இருக்கும். உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கிறோம். படத்துக்கு பக்கத்துணையாக இருக்கிற மாலிக் சார், உங்களுக்கும் நன்றி. வந்திருக்காரா? உங்களுக்கும் நன்றி. அப்புறம் கோப்ரா தம்பி, என்னை விட்டுட்டு எல்லாருக்கும் ஏதோ கிஃப்ட்டு கொடுத்துருக்க. உன்னை பற்றி நிறையா எழுதலான்னு தான் பேரை அழிச்சிட்டேன். நீ அடுத்து என்ன கிஃப்ட்டு தெரியும், நான் அப்போ தான் பேசுவேன். சரிங்களா? போதும்னு நினைக்கிறேன். வாடா தம்பிங்க. இது வரைக்கும் நான் ஒரு 200 படத்துக்கு மேலே நடிச்சிட்டேன். 300 படத்துக்கு மேலே ஆடியோ ரிலீஸ் பண்ணி ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். எவ்வளோ நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கேன். இது வரைக்கும் அந்த 300 ஆடியோ ரிலீஸ் நிகழ்ச்சியில் வருத்தத்தோடு சொல்கிறேன்பா, பெண்கள் தான் கம்பேர் பண்ணி என்னை கூப்பிடுவாங்க. நீ என்னை இப்படி அவமானப்படுத்துவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இது வந்து யாரோ ஒரு திட்டமிட்ட சதி தான். அது கூல் சுரேஷ் வந்து ஆடியோ ரிலீஸுக்கு வரான், அதனால் பெண்களை வந்து நான் சகோதரியாக தான் நினைக்கிறது. அவனை வந்து மேடைக்கு கூப்பிடும்போது கொஞ்சம் உஷாராக கம்பேர் பண்ணுறதுக்கு வந்து பெண்களை கூப்பிடுவானா ஆண்களை ப்ரொடியூசர் சொன்னாருங்களா, உங்களுக்கு 5 பவுன் செயின் வாங்கி தரலான்னு பார்த்தேன். அப்படி என்னை அவமானப்படுத்திய தம்பிக்கு பேர் என்ன பேர்? ஸ்ரீராம் கார்த்திகேயனுக்கு என் மனமார்ந்த நன்றி. இதை ஏற்பாடு பண்ண பிஆர்ஓ சதீஷ் சாருக்கு நன்றி. அவரோட சதி வேலையா என்னன்றது தெரியல, அவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு ஆடியோ ரிலீஸ் அப்படின்னு வந்து என்னால் வந்து நம்பவே முடியலங்க. ஏன்னு கேளுங்களேன், ரஜினி கிஷன் சார் வந்து என்கிட்ட சொன்னார் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் தாங்க, ஆனால் அங்கே வந்தாக்க ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக சவுகார்பேட்டை, இந்த பக்கம் ஃபுல்லாக சைதாப்பேட்டை, அப்படி தனித்தனியாக தெரியுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா வெள்ளை 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 வெள்ளேன்னு இருக்கிறாங்க.
இந்த பக்கம் தான் கண்ணங்கரன்லாம் இல்லை மாநிறமாக இருக்காங்க, கலந்து இருக்கிறாங்க. அப்புறம் அது எதுவும் சொல்லிட போகிறீங்கப்பா. ஏன்னா ஸ்டேஜில் பேசுனா ரொம்ப பயந்து பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ சமீபத்தில் நம்ம பத்திரிக்கையாளர் இவர் கார்த்திக் சார் அவர் பேசுனதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி கிடுகிடுன்னு ஆகி போச்சு. ஏன்னா என்ன மாதிரி தான் அவர் ஏதோ நம்ம யதார்த்தமாக சொல்ல அது பதார்த்தமாக போய் நான் ஒரு பொண்ணுக்கு மாலை போட்டு என்னென்னோ ஆகிப்போச்சு இல்லை, அந்த மாதிரி நான் சாதாரணமாக தான் பேசுகிறேன், அது ஏதோ ஆகிப்போச்சு. சரிங்களா? அதனால் இந்த நேரத்தில் பத்திரிகையாளர் கார்த்திக் சார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு அவர் கூட சேர்ந்து நானும் எதுவும் தவறாக பேசியிருந்தால் என்னையும் மன்னிச்சிருங்க. மன்னிக்குன்னு சொல்லக்கூடாது, வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ரஜினி கிஷன் மிகப்பெரிய ஹிட் அடிக்கும். எப்படி இப்போ ஒரு வாரமாக கௌரி கிஷன் அவர்கள் நல்லா பிரபலமாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி ரஜினி கிஷன் அவர்களும் இந்த படம் ரிலீஸ் ஆகிறோம் பயங்கர பிரபலமாகுவீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெந்து தணிந்தது காடு. ரஜினி கிஷனுக்கு வணக்கத்தை போடு. தண்ணியில் இருக்கும் மீன். நான் லெஜண்டோட ஃபேனு. நன்றி நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். எங்களோட ஆடியோ லான்ச்சுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ண ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் பெரிய வணக்கம். அண்ட் நான் பேசிக்கலி ஐம் அ மலையாளி. நான் பேசுகிற தமிழில் ஏதாவது பிரச்சனை இருந்தேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. பிகாஸ் ஐம் நாட் தட் ஃப்ளூவன்ட் வித் தமிழ். இருந்தாலும் நான் பேசுவேன். பட் எனக்கு இந்த ரெஸ்பெக்ட் சேர்த்து பேசுகிறது அது எனக்கு தெரியாது, எனக்கு கரெக்டாக அது வராது. ஸோ அதை முதல்ல நான் சொல்லிடுறேன். அண்ட் இன்னைக்கு இப்போ இங்கே இந்த ஸ்டேஜில் நிற்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ஃபுல்ஃபில்டான ஒரு மைண்டில் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டைரக்டர் ரமேஷ் பாரதி சாருக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன். பிகாஸ் என்னை இந்த கேரக்டர் அவங்க நம்பி கொடுத்தது இட்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இன்னொரு ஊர்லேருந்து இங்கே வந்து ஒரு தமிழ் படத்தை ஒன்று பண்ணுறோம். அப்போ அவங்க அந்த லாங்குவேஜ் பேரியர் பார்க்காம மேபி அந்த ஒரு கல்ச்சரல் பேரியரை கூட பார்க்காம அவங்க அதை வந்து என்ன பண்ண வச்சுருக்காங்க. விச் இஸ் அ கிரேட் டீல். என்னை நம்பி அந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரும் த்ரூ அவுட் இந்த டீம் வந்து ஒரு சின்ன டைம் ஸ்பேனுக்குள்ளே நம்ம வந்து இப்படி ஒரு நல்ல ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருக்கோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி இன் தியேட்டர்ஸ் எல்லோரும் அது நல்லபடியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் கண்டிப்பாக மீடியா சப்போர்ட் எங்களுக்கு கடைசி வரைக்கும் தேவைப்படும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் இங்கே வந்ததுக்கு நன்றி. அண்ட் கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ், கீப் ஆன் ப்ரேயிங் ஃபார் அஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லா பேருக்கும் வந்திருக்கோம், எல்லா பேருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் உட்காந்துருக்க எல்லா பேருக்கும் வணக்கம். எல்லா பேரும் நீங்கள் உங்கள் டைம் எடுத்து வந்திருக்கீங்க, அதனால் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ். இந்த படம் பற்றி சொல்லணுன்னா ஸ்டார்டிங் நாங்கள் வந்து ஒரு ஜனவரி ஃபெப்ரவரியில் இந்த கதை கேது ஆக்சுவலி 2025. ஸோ டைரக்டர் சார் கதை சொன்னார். அதோடு சேர்த்து ஒரு 3-4 கதை சொன்னார். அந்த நேரத்தில் எல்லா கதை நல்லா இருந்தது. பட் அவரே நான் கேட்டேன், சார் எந்த கதை எனக்கு ஆப்டாக இருக்கும்? ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணியிருக்கேன், செகண்ட் ஒரு பேன் இண்டியா படம் பண்ணியிருக்கேன். ஸோ தேர்ட் வந்து நான் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக வரணும், அதான் என்னோடய முயற்சி. நான் வந்து சும்மா ஒரு படம் பண்ணிவிட்டு வீட்டில் உட்கார மாதிரி என்னோட ஆம்பிஷன் இல்லை அந்த நேரத்தில். ஸோ திஸ் மை தேர்ட் ஃபிலிம். ஸோ அவர் சொன்ன, இல்லை சார் இந்த படம் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஆப்டான சப்ஜெக்ட், ப்ளஸ் பேசிக்லி இது வந்து காமெடி ஹாரர் சப்ஜெக்ட், அதனால உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். சரி, அந்த நேரத்தில் எல்லாம் டிசிஷன் எடுக்க முடியல ஆக்சுவலி. நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணலாமா? ஏன்னா நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ணி நம்மளும் ஆக்டிங் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு திங். சரி, ஐ டுக் லிட்டில் டைம். தென் நாங்கள் வந்து ஒரு மே ஜூன் நான் வந்து மேல கன்ஃபார்ம் பண்ணேன். சரிங்க சார், நம்ம வந்து இந்த ப்ரொடக்ஷன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் 2 அண்ணங்க அவங்களெல்லாம் எங்கள் டீம் மாலிக் சார் அவங்களெல்லாம் கூப்பிட்டு கதை கேட்டேன். எல்லா பேருக்கும் ரொம்ப பிடிச்சது. இல்லைங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணலாம் நாமன்னு ஒரு மேல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ப்ரீ ப்ரொடக்ஷன். அவர் எல்லாமே ரெடி பண்ணிட்டார் ஆக்சுவலி. அப்போயே அவர் சார் சொன்னார், சார் என்கிட்ட ஃபுல் டீம் இருக்குது, நீங்கள் வந்து என்னை நம்பிட்டு இந்த படம் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து நான் ஹிட்டாக பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு, எனக்கு வந்து உங்களை சப்போர்ட் வேணும் பேசிக்லி. எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து சரி நாங்கள் வந்து ஒரு டேட் ஃபைனல் பண்ணோம். ஓகே சார், நம்ம எல்லாம் ஆர்டிஸ்ட் நாங்கள் ஃபைனல் பண்ணிட்டோம். ஆன் ஜூன் 28 நாங்கள் வந்து ஃபோட்டோஷூட் பிளான் பண்ணோம். சரி, ஃபோட்டோஷூட் பிளான் பண்ணோம். எங்களுக்கு நம்ம முனிஷ்காந்த் அண்ணா, மோட்டராஜன் அண்ணா, கல்கி அண்ணா, கூல் சுரேஷ் அவங்க எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். மட்டும் ஒரே ஒரு ஹீரோயின் மட்டும் தான் எங்களால் கன்ஃபார்மே பண்ண முடியல. டில் 26 ஜூன், சாரி
அப்பா பேர் சொன்னேன், நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுறேன். ஒரு டீமாக நாங்கள் வந்து அப்படியே ஜெல் ஆகிட்டோம். யாருமே வந்து ஒரு இது இல்லை எங்களுக்கு வந்து இவங்க வேறு யாரோ, அது ஒரு டீம் ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு ஜெல் ஆகிட்டோம் பேசிக்லி. இதுக்கு தான் சொன்னது பெண்களை வந்து காம்பேராக பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரி ஃபீலிங்கான டைமில் டக்குன்னு வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அந்த தம்பி ஆம்பளை பையனை போட்டு சாரி சார், ஏன்னா ஃபீல் பண்ணுறப்போ அந்த நேரம் எப்போவுமே சரி, நமக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆறுதலாக இருக்கிறது வந்து பெண்கள் தான். அது தங்கச்சியாவாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம். அதுக்கு என் ஒய்ஃப் இருக்காங்க சார். இருக்காங்களா தங்கச்சி? சாரோட கண்ணில் தண்ணி வராமல் பார்த்துக்கணும். ஓகே ஓகே ப்ரொசி. பேசிக்லி நாங்கள் ஷூட் கூட பண்ணும்போது டியூரிங் ஆகஸ்ட், ஏன்னா எங்களுக்கு டெய்லி மழை, 1 hour 2 hour எவ்ரிடே எங்களுக்கு வந்து மழை. அதை வந்து நான் பிளெஸ்ஸிங்காக எடுத்துட்டேன். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அதை வந்து அப்பா வந்து மேலேருந்து என்னை பிளெஸ் பண்ணுறாருன்னு நான் எடுத்துக்கிட்டேன் அது. ஸோ ஐ ரியலி மிஸ் ஹிம் ஆக்சுவலி. பேசிக்லி ஐ வாண்ட் டு தேங்க்ஸ் ஆல் த மீடியா அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ். இந்த படத்தை வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. எண்ட் ஆஃப் த டே கண்டென்ட் இஸ் த கிங். ஸோ நீங்கள் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் வந்து வேறு லெவலில் வரணும். அதனால கண்டிப்பாக எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சாரி இன்கேஸ் யாரோ பேர் மறந்துட்டேன்னா, ஐ எம் லிட்டில் நர்வஸ். ஸோ யார் பேர் மறந்துருப்பேன். ரியலி சாரி ஃபார் தட். தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். எங்களை வாழ்த்துறதுக்காக வந்து முரளி சார், திருமதி சார், அஜய் சார், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களும் நன்றியும். ரஜினி கேங் இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு சாதாரண என்டர்டைன்மெண்ட் படம் தான். இதில் வந்து எல்லாமே இருக்கும். லைட்டாக ஒரு ஹாரர் மூடு இருக்கும், காமெடி இருக்கும், ஒரு ஸ்டோரி கரெக்டான ஒரு லைன் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இருக்குன்றது எங்கள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறோம். இந்த இசை வெளியீட்டு விழாவில் முக்கியமான நபராக இருக்கக்கூடிய ஜோன்ஸ் ரோபர்ட், ஃபஸ்ட்டு அவர்லேருந்து ஆரம்பிச்சிடுறேன். ஜோன்ஸ் வந்து ரொம்ப திறமையான ஒரு மியூசிக் டைரக்டர். நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். வேறு மியூசிக் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். இவர் கூட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நான் வேறு எந்த மியூசிக் டைரக்டர்கிட்டையும் ஒர்க் பண்ணல. ஒரு 3 ப்ராஜெக்ட் நான் இவர் கூட தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு ரொம்ப சின்சியரான ஒரு மியூசிக் டைரக்டர், ரொம்ப திறமையானவர். அவர்கிட்ட இருக்கிற டேலண்ட்டோட முக்கியமாக அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது, எந்த டைமில் வேணாலும் நம்ம ஒர்க்கை முடிச்சு கொடுக்குறதுக்கு அவர் ரெடியாக இருப்பார். அதுதான் மெயினாக எனக்கு ஜோன்ஸ்கிட்ட ரொம்ப பிடிச்சது. நமக்கு டைம் டிலே பண்ண மாட்டார். இந்த டைமில் முடிக்கணும் அந்த வேலையினாக்கா நம்பி கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல திறமையான ஒரு மியூசிக் டைரக்டர். அதே மாதிரி எங்களுக்கு உட்காந்து ஒர்க் பண்ணும்போது எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். அதனால் வந்து ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணிக்குவோம். அதனால் அவரோட நான் நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த படத்தில் மொத்தம் 5 சாங்ஸ் இருக்குது. அந்த 5 சாங்ஸில் வந்து 3 சாங் வந்து மெயினாக விஷுவலோடு இருக்கும். 2 சாங் வந்து பேக்ரவுண்ட் சாங்காக நாங்கள் பண்ணியிருந்தோம். படத்தில் 3 சாங் தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ரீரெக்கார்டிங் பண்ணும்போது ஒரு 2 சாங் ஆட் பண்ணோம். அது அந்த இடத்துல தேவைப்பட்டுச்சு, அதனால் பண்ணியிருக்கோம். அந்த 2 சாங்கும் இப்போ நீங்கள் பார்த்த சாங் மாதிரி அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஸ்பெஷலாக வந்து அஜய் சார் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் பண்ணுவார். என்ன ரொம்ப வருஷமாக என் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார் அவர். இந்த டைமில் இங்கே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார். அது போக மற்ற ப்ராஜெக்டில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வேறு எதுவும் முக்கியமான விஷயங்கள் இல்லை. படம் நல்லாயிருக்கும்னு நான் உறுதியாக சொல்கிறேன். என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக தேட்டரில் வரும். எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.